Hi everyone, Practice Mehendi with Jenla Part 20ல Grid or Checked Design தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3D டிசைனும் ஒரு நார்மல் டிசைனும் நம்ம பார்க்கலாம். 9th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நான் இப்போ செக்மெண்ட் பண்ணுற பாருங்க. அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டலில் பாக்ஸை வந்து செக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை பேமெண்ட் பண்ணி மொத்தமாக வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். பாக்ஸை செக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஒவ்வொரு செக்ஸ்குள்ளேயுமே குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா பாக்ஸஸ்லையுமே குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் போட்டுட்டு நான் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியே எல்லா பாக்ஸஸுமே அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போட்டதுக்கப்புறமா நான் இதில் செக்மெண்ட் பண்ணுற பாருங்கள். அந்த ஸ்வஸ்திக் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை எல்லாமே ரெண்டாக நீங்கள் செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இதில் செக்மெண்ட் பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு அந்த பாக்ஸஸ்குள்ளே இருக்கிற லைனை ஒட்டி நம்ம செக்மெண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸஸில் ஸ்டார்டிங்கில் மட்டும் லைட்டாக இதே மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு கூட அதை லைட்டாக ஷேட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டரில் உள்ள அந்த குட்டி ஸ்கொயரை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இதுக்கும் அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா நான் இப்போ ஷேட் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி லைட்டாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய லைன்ஸ் ஒட்டி நம்ம செக்மெண்ட் பண்ண அந்த பாக்ஸஸில் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான 3D டிசைன், ஒரு பர்ஃபெக்டான டிசைன் உங்களுக்கு அழகாக கிடச்சிருக்கும். இந்த டிசைனோட அவுட்புட் இது தான். நெக்ஸ்ட் 10th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் போட்டுட்டு போத் ஹொரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலில் ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செக்மெண்ட் பண்ணுறப்போ டபுள் லைன் வச்சு நீங்கள் செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியான டிசைனாக இருக்கும். இது நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போடணும்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்லாண்டிங் லைன் வச்சு நம்ம செக் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ நீங்கள் அதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிசைன் நீங்கள் எங்கே போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ரிஸ்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பாமில் சென்டரில் நீங்கள் எங்கேயாவது ஃபில்லிங்க்கு வேணும் அப்படின்னு இந்த டிசைன் போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செக் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இதில் டிசைன் பண்ணுற பாருங்கள். 4 கார்னர்ஸ்லேயுமே டாட் வைக்கணும். ஒரே பைப்பிங்கில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக் டாட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ 4 சைட்லேயுமே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இதுக்குமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போதுமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெஹந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெஹந்தியோட பர்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.